மறைச்சாதான் பிரச்சனைங்கிறதுனால நீங்கள் உங்கள் காதலர் கூட நீங்கள் உங்களுடைய பர்சனலான விஷயங்கள், உங்களுடைய ஏற்றத்தாழ்வுகள், உங்களது சோகமான நினைவுகள் எல்லாத்தையுமே உங்கள் திருமண வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். மேலும் உங்கள் வீட்டிலேயும் நல்ல செய்திகளை நீங்கள் பெற முடியும். மகிழ்ச்சி அலைகளை உருவாக்குவதற்கு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், மீனராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது ஜனவரி மாதம் 5ஆம் தேதி 2024 வருடத்திலிருந்து 11 ஜனவரி 2024 வரையிலான மார்கழி 20ஆம் தேதியிலிருந்து மார்கழி 26ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நம்ம மீனராசி நண்பர்களுக்கான வாரராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்திட்டு இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாரத்தில் கிரக நிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக ஜனவரி 8, 2024 திங்கட்கிழமை அன்னைக்கு, அதாவது மார்கழி மாதம் 23ஆம் தேதி அன்னைக்கு முதலாவது மாற்றமாக சந்திர பகவான் துலாமிலிருந்து விருச்சிகத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சுக்கிரனுடன் இணைந்து கொள்கிறாருங்க. அதே நாள் இரண்டாவது மாற்றமாக புதன் பகவான் நகர்கிறாருங்க. அவர் புதன் பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசிற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து 3 கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறாருங்க. மூன்றாவது மற்றும் கடைசி மாற்றமாக ஜனவரி 10, 2024 புதன்கிழமை, அதாவது மார்கழி 25ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசிற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய 3 கிரகங்கள், அதாவது சூரியன் செவ்வாய் புதனுடன் இணைந்து 4 கிரக சேர்க்கையாக மாறிவிடுதுங்க. ஸோ இந்த மாதிரியான கிரக நிலை மாற்றங்கள் காரணமாக நமது மீனராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:49 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த மாதிரி தினங்களை மட்டும் நம்ம இந்த ரெகுலர் வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தினத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தெல்லாம் கவனமாக இருந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் கடுமையான பணிகளை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக சிறப்பாக வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரபலமான சில விஐபிகளுடைய அறிமுகங்கள் கிடைக்கப்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. உங்களது நண்பர்கள் வழியில் நல்ல சாதகமான வாய்ப்புகள் கிடைக்குங்க. எனவே ஃபண்ட் சர்க்கிளில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. எதிர்பாராத நல்ல உதவிகள் இன்னைக்கு கிடைக்கும் இந்த வாரம். அதன் மூலமாக சில முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உங்களது சொந்த பந்தங்கள் மற்றும் அண்டை வீட்டார் முதற்கொண்டு எல்லாரும் கூடயும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் பழகும்போது தேவையில்லாத கருத்துக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க. அதனால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படலாம். இந்த தினம் நண்பர்கள் கூட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். இந்த தினம் வீட்டிலேயே உட்காந்துட்டு சும்மா சரிப்படையாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அல்லது நீங்கள் மிகவும் ரசிக்கக்கூடிய விஷயங்களை, உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களில் நீங்கள் பொழுதுபோக்கில் ஈடுபடுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்து கொண்டு, உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளில் ஈடுபடுத்திக் கொண்டு இந்த தினம் நீங்கள் ரசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அற்புதமான உணர்வை ஏற்படுத்தி தரும். இந்த வாரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சுயதொழில் புரியக்கூடிய நண்பர்கள் உங்களது வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தி ஆகணுங்கிறதுக்கு ஒரே குறிக்கோள் காரணமாக நீங்கள் ஓய்வில்லாமல் பணிபுரியக்கூடிய சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு உருவாகலாங்க. ஒருவேளை நீங்கள் கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வியாபாரத்தில் இந்த வாரம் நல்ல முன்னேற்றகரமான சூழல் இருக்குங்க. எனவே கூட்டு வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். கலைஞர்கள், அதாவது கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்க எல்லாமே உங்கள் பணிகளை உற்சாகமாக பணிபுரிவீங்க. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பங்கு சந்தையில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. கால்நடைகள், ஆடு மாடு போன்ற கால்நடைகளை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இப்பொழுது அதிகமான தன லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இந்த வாரம் வியாபாரம் தொடர்பான பணிகள் எல்லாத்துலேயுமே நல்ல லாபகரமான சூழலில் இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள், நல்ல பலன்கள் கிடைக்குங்க. குறிப்பாக வணிகம் செய்யக்கூடிய நண்பர்கள் பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம், தன வருமானம், நிதி நிலைமை மேம்படுவதற்கான சூழல் எல்லாமே உருவாங்க. எவ்வளோ வேகமாக சம்பாதிக்கிறீங்களோ அந்த வேகத்திலேயே பணம் செலவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதனால என்ன பண்ணணும்னா நீங்கள் பணத்தை சேவிங்ஸ் செய்யறதுல கொஞ்சம் ஆர்வம் செலுத்தணும். இன்றைய தினம் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் சேவிங்ஸ் செய்கிறதுல உங்களுக்கு இருக்காதுங்க. மற்ற கிரக நிலை அமைப்புலாம் சாதகமாக இருக்கிறதுனால பண வரவுகள் கிடைக்கும்போது சேவிங்ஸில் மட்டும் கொஞ்சம் ஆர்வம் செலுத்திக்கங்க. அது உங்களுடைய நிதி நிலைமையை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். நண்பர்களே, நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால் 2 பெனிஃபிட் இருக்குங்க. முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தினசரி ராசி வீடியோ பலன்களும் வார ராசி வீடியோ பலன்களும் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. ரெண்டாவது, எந்த ராசி பலன்களும் நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இப்போவே நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது அலுவலக பணிகளில் போயிட்டு வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாகவே வாலண்டியராக தள்ளி வச்ச சில வேலைகளை உங்கள் உயர் அதிகாரிகளுடைய கட்டளைப்படி உடனே முடித்து கொடுக்க வேண்டிய சூழலில் ஏற்படலாங்க.
சில பேர் வந்து லீவ்ல போயிருப்பாங்க சக ஊழியர்கள். அவர்களுடைய வேலைகளையும் நீங்க தான் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாமே நடக்காதனால உங்களுக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பாக இருக்கீங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானம் இந்த வாரத்துல கண்டிப்பா உங்களுக்கு தேவைங்க. நிதானத்தோட நிர்வாகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க பணிபுரிய வேண்டியது அவசியம். ஆராய்ச்சி ரிசர்ச் தொடர்பான பணிகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாங்க. வழக்கத்தை விட இந்த வாரத்துல நீங்க ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லைங்க. கொஞ்சம் கடினமா உழைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காதுங்க. நீங்க ஈஸியா உங்க வேலைகளை செய்யலாம். இந்த காலகட்டத்தில் உங்க கடின உழைப்பின் பழைய பலன்களை நீங்கள் இப்பொழுது பெறலாங்க. ஏற்கனவே நீங்க செய்த கடின உழைப்பின் நல்ல சந்தோஷமான நல்ல பலன்களை இப்பொழுது நீங்க அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும். அதனால உங்களுக்கு மகிழ்ச்சியில் மற்றும் நல்ல ஒரு நிதி நிலைமை மேம்படுத்தக்கூடிய சூழல் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாங்க. காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த வாரம் உங்களுக்கும் உங்க மனக்குறந்த காதலருக்கும் முகத்துல வந்து சிரிப்பு கண்டிப்பாக இருக்குங்க. ஆனா அந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்காது. ஏன்னா உங்களது காதலர் கூட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் பற்றி நீங்கள் வந்து நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க. உங்களது காதலர் ஏதாவது சோகமாக இருக்கிறாரு அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த ஒரு நிலையிலும் வந்து உங்கள் காதலர்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. அவருடைய சோகம் என்ன, அவருடைய வருத்தங்கள் என்ன அப்படின்றத, அவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க. நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டால் நீங்கள் வந்து உங்கள் காதலர்கிட்ட சில சோகமான நினைவுகளை நீங்கள் மறைக்க தேவையில்லைங்க. அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு அவர் கூட மன நிம்மதியை நீங்கள் கட்டாயமாக பெற முடியும். ஸோ உங்களுடைய சோகம் உங்களோடய இருக்கட்டும்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கஷ்டங்களை வந்து உங்கள் காதலர்கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கக்கூடாது. உங்களுடைய கஷ்டங்கள் ஏற்றத்தாழ்வு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். மாறாக நீங்கள் எதையுமே மறைச்சிங்க அப்படின்னா உங்கள் காதலர்கிட்ட எந்த விதமான ஒரு நல்ல சந்தோஷத்தையும் நீங்கள் அனுபவிக்க முடியாமல் போகலாம். எனவே நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள உங்கள் பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கோங்க. அது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அவசியங்க. திருமண மாணவர்களுக்கு கூட பழைய பிரச்சனைகள் ஏதாவது மீண்டும் தலை தூக்க ஆரம்பிச்சதுன்னா அதை வந்து நீங்கள் தானாக தீர்ந்துட்டா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் தீர்க்கிறதுல முன்னுரிமை கொடுத்து செயல்படணுங்க. பிரச்சனைகள் ஏற்பட்டால் உட்காந்து பேசி நல்ல ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நல்ல செய்திகள் அதன் மூலமாக உங்களுக்கு உருவாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியை உருவாக்கி கொள்வதற்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் நெருங்கி வருவதற்கும் நல்ல வாய்ப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உட்காந்து பேசுறது நல்லதுங்க. பிரச்சனைகள் ஏற்பட்டால் தகராறு இருந்தால் உட்காந்து பேசி அதை முதல் வேலையாக தீர்த்திருங்க நண்பர்களே. குடும்ப வாழ்க்கை இப்பொழுது இந்த வாரத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலுமே சிறப்பான ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு இந்த வாரம் காத்திருக்குங்க. சகோதர சகோதரிகளிடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமையான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள். குறிப்பாக மூத்த சகோதரர் அல்லது சகோதரியிடம் நீங்கள் ஏதாவது பண உதவி கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து சாதகமான ரிசல்ட்டை கொண்டு வந்து தராமல் போகலாம். ஏன்னா சகோதர சகோதரிகள் எல்லாருமே அவங்களுமே கொஞ்சம் பண கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களது சகோதர சகோதரிகள் அவருடைய பொருளாதார நிலையை காரணம் காட்டி உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாமல் போகலாங்க. அதுக்காக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. நீங்கள் மற்ற சோர்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வார குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் உங்கள் குடும்ப ஒற்றுமையை பராமரிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்துக்குங்க. மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அதிகமாக உழைத்தாலும் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனவே உழைப்பை வந்து தயங்காமல் மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் அப்படி உழைப்பை சரியாக மேற்கொண்டு அதிக மதிப்பெண்களை பெறும்போது உங்களுக்கு மட்டுமல்ல சமூகத்திலும் உங்களுக்கு நல்ல பாராட்டுதல் மற்றும் கைதட்டல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அது கொண்டு வந்து தரும். அதனால மாணவர்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்குங்க. முன்பை விட சிறப்பாக செயல்படணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு புத்துணர்வு, ஒரு உந்துதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே கடினமான உழைப்பு தான் எல்லாத்துக்கும் அடிப்படைங்கிறது மாணவர்கள் புரிந்து செயல்பட்டால் இந்த வாரம் மிகச்சிறப்பாக அமைங்க. இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் எவ்ரி சனிக்கிழமை ஆயிட்டாலே போதும் சனி பகவானுக்கு போயிட்டு நீங்கள் நல்லெண்ணெய் தெய்வம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். மேலும் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு வாருங்கள். அதன் மூலமாக இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய புரிதல் வந்து வேற லெவல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. ஸோ மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு மாறுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காம லைக் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணி விடலாம். உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மிக முக்கியமாக நமது மேனம் டுடே ராசி பலன் சேனலோட இருந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால உங்களுக்கு புது வீடியோக்கள் ஆன்லைனில் டான் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. மேலும் உங்களுடைய ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் நீங்கள் தினசரி ராசி பலன்களையும் பார்த்துக்க முடியும். ஸோ அனைவருமே நமது மேனம் டுடே ராசி பலன் சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful week this week.